ஹாய் ஆல். போன வீடியோவில் மார்கேஜ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி செக்ஷன் 105லேருந்து ஆரம்பிக்கலாம். செக்ஷன் 105ன்றது லீஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? லீஸுக்கு விட்டுட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்க கொடுத்துட்டாங்க, இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கு ரிசைட் பண்ணுறதுக்கு தங்குறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும். எப்படின்னா பொசஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இங்கே ரைட்ஸ் அவங்களுக்கு எப்படி மாறுனா, இவங்கள்ட்ட இருக்க ரைட்ஸ் அவங்களுக்கு மாறணும்னா என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் மட்டும்தான் அந்த லீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் லீஸ். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர் லீஸார், ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறவங்க லீஸி. ஸோ லீஸார் லீஸ் இது வந்து சில பேர் வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, லெஸ்ஸார் லெஸ்ஸின்னு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தென் இது வந்து இப்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கொடுக்குறோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி செட்டன் லிமிட் செட்டன் டைம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ செட்டன் டைம் கொடுத்து நீங்கள் லீஸ்க்கு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் லீஸ்க்கு விட்டுருக்கோம், 2 வருஷம் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி லீஸ்க்கு விடலாம். இல்லை பெர்பிச்சுவிட்டி மீன்ஸ் ஃபார் எவர், இந்த கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் இது மாதிரி லீஸ்க்கு விடுற மாதிரியும் லீஸ்க்கு விடுவாங்க. ஸோ இது மாதிரி பெர்பிச்சுவிட்டியாகவும் லீஸ்க்கு விடலாம். ஆனால் இதெல்லாம் கன்சிடரேஷன் இதெல்லாம் எதுக்காகனா ஒரு ப்ரைஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு பணத்துக்காக, ப்ரைஸுக்காக, ஒரு மணிக்காக, அண்ட் தென் சர்வீஸ்க்காக, அண்ட் தென் கிராப்ஸ். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர்னால் அதில் இருக்க கிராப்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை மாதிரி கன்சிடரேஷனுக்கும் நம்ம லீஸ்க்கு விடலாம். இதுதான் வந்து டெஃபினேஷன். ஸோ இதுக்கு விடுறவங்க லீஸார், வாங்குறவங்க லீஸி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ எதை மாதிரிலாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான லீஸ் இருக்கணும்னா என்னென்ன எசென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும்னா, தேர் இஸ் பார்ட்டிஸ். 2 பார்ட்டிஸ் இருக்கணும். கொடுக்குறவங்க இருக்கணும், வாங்குறவங்க இருக்கணும். கொடுக்குறவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கணும், வாங்குறவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கணும். ஸோ இது ப்ரைமரி, எல்லாருமே தெரியும். அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர், எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் இருக்கணும் இந்த லீஸில். ஸோ பார்ட்டிஸ் இருக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும், அண்ட் தென் ரைட்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அண்ட் தென் எந்த ஒரு கண்டிஷனும் வந்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ரைட்ஸை வச்சு இந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கணும். அந்த ரைட்ஸ் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். தென் டியூரேஷன் இங்கேயே பார்த்தோம் இல்லையா? செட்டன் டைம் வச்சு, தென் பெர்பிச்சுவிட்டி கண்டினியூஸாக கொடுக்கறது. இங்கே எப்படின்னா 2 விஷயமான டியூரேஷன் இருக்குது. ஒன்று அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ், இன்னும் அதர் பர்பஸஸ். அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மினிமம் டைமே 1 வருஷத்துக்கு டு 1 இயர் டு 1 இயர் தான் டியூரேஷன் இருக்கணும். 1 இயர் டு 1 இயர் நாங்கள் லீஸ் அமௌண்ட் வாங்கிக்கிறோம். அந்த டைம் பீரியட் 1 வருஷம் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து சப்போஸ் எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து லீஸுக்கு வந்து ரிட்டன் ஃபார்ஃபியூச்சர் பண்ணிக்கிறீங்க, பறிமுதல் பண்ணிக்கிறீங்கன்னா நோட்டீஸ் வந்து 6 மந்த்து முன்னாடியே நீங்கள் கொடுக்கணும். ஆஃப் த டியூரேஷன் பீரியட். ஸோ 6 மந்த்துக்குள்ளேயே வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். இதுதான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ். அதர் பர்பஸஸ்க்கு மந்த் டு மந்த், ஒரு மந்த் டு மந்த், இல்லை 6 மந்த் டு மந்த்து, இந்த 1 மந்த் ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து பேமெண்ட் அந்த மணிக்காக வாங்கிக்கலாம். அந்த கன்சிடரேஷன் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ மந்த் டு மந்த்னா ஹாஃப் ஆஃப் த 15 டேஸ்க்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகும்னா தென் கன்சிடரேஷன் ஃபார் மணி, ப்ரைஸ், சர்வீஸ். அண்ட் தென் இது எப்படி கொடுக்கணும்னா 1 இயர் டு 1 இயர்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கன்செஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனுவல் இன்கம் இதை மாதிரி இன்கம் வந்து எப்படி கொடுக்குறீங்க, இல்லை பார்ட்டாக கொடுக்குறீங்களா, கன்செஷன் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்றதும் வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு எசென்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் இதில். அண்ட் தென் அக்செப்டன்ஸ், இந்த நம்ம கொடுக்குறவங்களுக்கு இது எல்லாமே வந்து டியூரேஷன் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். கன்சிடரேஷன் நாங்கள் இப்படி கொடுக்குறோன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் வந்து இதில் முக்கியமான எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ். இதுதான் வந்து லீஸுக்கான எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து நம்ம எல்லாத்துலேயும் பார்ப்போம் இல்லையா? சேலில் வந்து பார்த்துட்டோம், அண்ட் தென் மார்கேஜில் பார்த்தோம் என்னென்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ இங்கேயும் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோன்னா அது வந்து ஃபஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தால் சரி பண்ணி கொடுக்கணும். யார் லீஸாக இருக்குது, ஸோ அதை வந்து டிஃபெக்ட் இருந்தால் சரி பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் பொசஷன் அவங்களுக்கு கொடுத்துடணும். முடிஞ்சுன்னா அந்த பொசஷன் அவங்களுக்கு லீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்துடணும். தென் கிவ் த பொசிஷன் டு லீஸர், அவருக்கு கொடுத்துடணும். அண்ட் தென் கவினன்ட் டு குவைட் என்ஜாய்மெண்ட். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபார் லேண்ட், இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் நம்ம செக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஏதாச்சும் அந்த லீஸ்க்கான லேண்ட் ஃபார் சம்திங் ஏதாச்சும் ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கவினண்ட்டாக ஒரு குவைட் என்ஜாய்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை அவங்க மீறி வேறாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அப்போ ஒரு கண்டிஷன் போட்டு ரீடேக், இந்த சீஸ் பண்ணிக்கிறேன் லேண்டை சீஸ் பண்ணி ரீடேக் பண்ணிக்கிறதுக்கான கண்டிஷனும் உங்களால் கவினண்ட்டும் போட முடியும். இதுதான் வந்து ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் லீஸர். லீஸுக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குன்னா, சப்போஸ் வந்து உனக்கு ஏதாச்சும் அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்களால பண்ண முடியல, நீ ஏன் சரி பண்ணிக்கிற அப்படின்னா ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உன்னோட ரெண்ட் அமௌண்ட்லேருந்து நீ வந்து அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணி ரெண்ட் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். அந்த ரைட்ஸ் உனக்கு இருக்குது. அண்ட் தென் என்ஜாய் அக்ரிஷன், இப்போ நேச்சுரல் பர்பஸில் ஏதாச்சும் வந்து அந்த லேண்டோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, சாயில் அதிகமாகிடுச்சு, இல்லை வந்து இதை மாதிரி ஏதாச்சும் நேச்சுரலாக அக்ரிஷன் ஆகிருக்கு. அக்ரிஷன் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அந்த லேண்டுக்கு வந்துருச்சுன்னா அதையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த லேண்டு மட்டும் இல்லாமல் அதையும் என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து லீஸிக்கு உண்டு. அண்ட் தென்
உனக்கு என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட்டு வந்து நீ அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ரெண்ட் பே பண்ணணும், இல்லைனா இயர்லி ஒன்ஸ் ரெண்ட் பே பண்ணணும். அண்ட் தென் இன்னொரு உனக்கு லைபிலிட்டிஸ் இருக்குன்னா டியூரேஷன் ஆஃப் டைம் உனக்கு டிட்டர்மினேஷன் ஆகிடுச்சுன்னா உன்னோட ப்ராப்பர்ட்டி அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அதை ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், ரீட்ரான்ஸ்ஃபர் டு லீஸ் யாருக்கு பண்ணிடணும். இதுதான் வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் லீஸ். இதில் லீஸுக்கு இன்னொன்று லைபிலிட்டிஸ் என்னென்னா மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கன்வீனியன்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு லைபிலிட்டிஸ்லாம் லீஸில் இருக்கும். அண்ட் தென் வந்து செக்ஷன் 111 டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். லீஸில் எப்படி முடியும்னா நம்ம நார்மல் லைஃப் லீஸ் எப்படி முடியும்னா டைம் முடிஞ்சிடும். ஸோ டைம் முடிஞ்சாலும் லீஸ் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ டைம் அதன் கண்டிஷன் ஏதாச்சும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து அந்த லீஸ் விட்டுருப்போம், அந்த இடத்துல நிறையா மரம் இருக்கும், ஒரு தோப்பு விட்டோம்னா அந்த தோப்பில் இருக்க மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு கண்டிஷன் போட்டிருப்போம். அந்த கண்டிஷன் அவர் மீறுறாருன்னா அப்போது வந்து கண்டிஷன் ஹேப்பன் ஆஃப் ஈவெண்ட், ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அவர் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சீஸ் பண்ணி அதை ரீடேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மாதிரியும் வந்து டிட்டர்மினேஷன் அந்த லீஸ் கேன்சல் ஆகும். அண்ட் தென் மெர்ஜர்னா நம்ம என்ன பார்த்தாலும் மெர்ஜ் பண்ணுறது தான் மெர்ஜர். ஸோ 2 ஓனர் வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி லீஸ்க்கு எடுத்துருக்காங்க, அவங்களோட பேசி அதை மெர்ஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அப்படியும் வந்து ஒரு லீஸ் வந்து டிட்டர்மின் ஆகி கேன்சல் ஆக முடியும். தென் சரண்டர் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா இம்ப்ளைடாகவும் சரண்டர் பண்ணலாம், எக்ஸ்பிரஸாகவும் சரண்டர் பண்ணலாம். இம்ப்ளைடு சரண்டர் பண்ணுறதுனா என்னால் முடியுதுன்னு சொல்லி காட்டுறதை விட நம்ம அடுத்த ஒரு லீஸாருக்கு வந்து இல்லை டெனண்ட்டுக்காச்சும் லீஸ் விடும்போது அவங்க அமைதியாகவே இருந்தாங்கன்னா நம்மளே கன்சிடர் பண்ணிக்கலாம் அவர் இம்ப்ளைடாக சரண்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த இன்சால்வன்சி நம்மளுக்கு அந்த இன்சால்வன்சின்னு பண்ணிட்டாலே லீஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அந்த நோட்டீஸ் டு ஃபார்ஃபியூச்சர்னால் டைம் முடிஞ்சோடனே ஃபார்ஃபியூச்சர் பறிமுதல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்தோம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் பர்பஸ்னால் 6 months, ஃபார் அதர் பர்பஸஸ்னால் வந்து 15 days. இந்த ஆஃப் த டியூரேஷன் பீரியடில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ஃபியூச்சர் பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டீஸ் கொடுக்கணுன்றது வந்து கொடுத்து டிட்டர்மினேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லீஸோட டிட்டர்மினேஷனுக்கான ஒரு இது மாதிரிலாம் வந்து கேன்சலேஷன் இது மாதிரிலாம் வந்து லீஸ் முடிஞ்சிடும்ன்றதுக்கு தான் செக்ஷன் 111 சொல்லுது. அண்ட் தென் வெய்வர் எப்பப்பெல்லாம் தள்ளுபடி ஆகும். சப்போஸ் இப்போ 1 வருஷம் லீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னுமே அந்த இடத்துல ஸ்டே பண்ணணும், நான் டெனண்ட்டாக அங்கே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோன்னா, ஸோ நம்ம நோட்டீஸ் கொடுத்துமே டியூ அமௌண்ட் வந்ததுக்கப்புறமா ரெண்ட்டு அந்த நோட்டீஸ் பீரியட் தாண்டி லீஸ் டைம் முடிஞ்சும் அவர் ஸ்டே பண்ணிட்டே இருந்தார்னா கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை எனக்கு வந்து டெனண்ட்டாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஃபார்ஃபியூச்சரை வெய்வ் பண்ணிடலாம். வெய்வர் மீன்ஸ் தள்ளுபடி, இன் தமிழில் தள்ளுபடி பண்ணுறது. அண்ட் தென் வெய்வ்டு நோட்டீஸ், இப்போது ஃபஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துருப்போம், அந்த நோட்டீஸை வந்து அவங்க மதிக்காமல் ஸ்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் செகண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் நோட்டீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும், தள்ளுபடி ஆகிடும். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் எப்படின்னா, ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அது ஸ்டில் அலைவிலே இருக்குது. அதுக்கப்புறமே வந்து ஓனரும் ஒரு டெனண்ட்டும் லெஸ்ஸையும் பேசி ஓகே நான் வந்து இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் ரெண்ட்டையும் அடுத்த 1 வருஷத்துக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அந்த நோட்டீஸ் வந்து தள்ளுபடி ஆகிடும். இதுதான் வந்து லீஸ். ஸோ என்னென்ன டெஃபினேஷன் பார்த்தோம், என்னென்ன வந்து எசென்ஷியல்ஸ் பார்த்தோம், ஸோ என்னென்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் போத் பார்ட்டிஸ் பார்த்துட்டோம். ஸோ லீஸ் எப்படிலாம் கேன்சல் ஆகும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் பார்த்தோம். அண்ட் தென் வெய்வர் எப்பப்பெல்லாம் வந்து ஃபார்ஃபியூச்சர் பண்ணும்போது தள்ளுபடி ஆகும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக தள்ளுபடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன் 105 லீஸில் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம யூனிவர்சிட்டி பேப்பரில் கேட்கலாம். அண்ட் தென் வந்து அடுத்த செக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.